டிக்ஷனரியே இல்லையே நமக்கு. தமிழ்ல வந்து டிக்ஷனரி இல்லை, நிகண்டு தானே உண்டு. நிகண்டு என்ன ஒரு பொருளுக்கு உண்டான பல பெயர்களை சொல்வது நிகண்டு. டிக்ஷனரின்னா என்ன, ஒரு சொல்லுக்கு உண்டான பல பொருள்களை சொல்வது அகராதி. அவங்களுக்கு தமிழ் அகராதியே கிடையாது. வீரமணி வந்து சொல்றதுக்கு வந்து நமக்கு அகராதியே கிடையாது. நிகண்டு தானே படிச்சுட்டு இருந்தோம். அப்ப நீங்க நிகண்டு கூட உள்படும். சூடாமணி நிகண்டு 12ஐயும் படித்தவன் எவனா அவன் தான் பெரிய அறிஞர். கிட்டத்தட்ட 1700 அரசியல் நிறுத்தங்கள் இதை படிச்சிருந்தாதான் டிக்ஷனரி, மொபைல் டிக்ஷனரி. அதை படிச்சிருந்தாதான் அப்பவும் அந்த டிக்ஷனரி என்ன சொல்லுது, ஒரு பொருளுக்கு அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ், அந்த சப்ஸ்டன்ஸுக்கு என்ன அர்த்தம், ஒரு சொல்லுக்கு அப்படி பண்ணணும். நாம எதுக்கு தேடுறோம், ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னு தான் தேடுறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அப்படி போகாது. அந்த வார்த்தை எங்க வந்து இருக்கு ஞாபகம் வச்சுட்டு அதை வந்து எதுகை அகராதின்னு ஒன்று இருக்கு, ஒரு படம். அந்த எதுகை படத்துக்கு இந்த தேடி எடுத்து நீங்க எடுக்கணும். ஆக அவர்கள் இந்த மாதிரி செய்ததனுடைய நோக்கம், பாட்டில் எழுதுடைய நோக்கமே முற்போட்டுவதற்கு வசதி. சின்ன சிறிய சூத்திரங்கள்ல பெரிய சீர்களை அடக்க முடியல முடியும். அதற்காக அது அவர்கள் செய்தார்கள். இதை நாம தெளிவா தெரிஞ்சுட்டா அப்புறம் இதுக்கு இந்த செவிலுக்கு யாபகத்திற்கு அந்த செய்தி வரும்போது அவர்கள் சொல்லுவார்கள், எதுகை மோனை என்கின்ற அமைப்பு உங்களுக்கு பாட்டில் உங்களுக்கு சுலபமாக தெரியறதுக்கு வசதியாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட். யாபை வைத்துக்கொண்டு நாம் இடத்துல என்ன பாட்டு தெரியலையோ அதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இப்போ நான் போகல. யாப்பு உங்களுக்கு உதவி. பெரும்பாலும் உங்களுக்கு வேண்டியது இதை தெரிந்து கொண்டு விட்டால், உங்களுக்கு இதை தெரிந்து கொண்டு விட்டால் மெய்யெழுத்துக்கு புள்ளி இருக்காது, காலுக்கும் ரகரத்திற்கும் வித்தியாசம் இருக்காது, ஒற்றை கொம்பு தான் இருக்கும், இரட்டை கொம்பு இருக்காது என்கிற செய்தியை நீங்கள் சரியாக மனசில் வாங்கிக் கொண்டு விட்டால் 75% மொழி எழுத்துக்களே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்துப்போம். இதுதான் உங்களுக்கு இவ்வளவு. இதை நீங்கள் நன்றாக பயிற்சி செய்து கொள்ள வேண்டும். வேகமாக இது இந்த மாதிரி வர்றது ரொம்ப கம்மியாக தான் வரும். 2 வகையாக நீங்க மாற்றி எழுதினாலும் பொருள் கொடுக்கக்கூடியதாக அந்த இடத்துக்கு சூட்டப்பட வரக்கூடிய மாதிரி இருக்கிறது 100 கூட வராது. இவர் சாமியார் இருக்குது வாச்சுது, இங்க போன பின்னையை போட்டாலும் பொருள் சரியா வருது, பேரன் பின்னனை போட்டாலும் பொருள் சரியா வருது. அங்க சிக்கல். ஆனா உங்களுக்கு சாதாரணம் அப்படி வராது. ஒண்ணுதான் சரியா இருக்கும், இன்னொன்று பொருள் இல்லாமல் இருக்கும். இதையே நீங்க வந்து போன பின்னே போன் அப்புறம் வந்து பே பொய்யோட போயின் பிறனை இப்படி எல்லாம் நீங்க போட்டால் பொருளோடான்னு பார்த்தீங்கன்னா பொருள் இருக்கு. வெறும் எழுத்துக்கள் அடிக்கணும், அதுக்கு பொருள் இல்லையே, பொருளுடைய வார்த்தைகளாக அமையாது. ஆக 2 வகையாக படித்தாலும் எப்படி படித்தாலும் அது வந்து பொருள் தரக்கூடியதாக அமைந்தால் அங்கெல்லாம் உங்களுக்கு சிக்கல் வரும். அது ரொம்ப கம்மியெல்லாம் வரும், பெரும்பாலும் வராது. அது உங்களுக்கு அந்த இருக்கிற இடத்துலாவே அது உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். இன்னும் அவர் சொன்னதில் ஒரே ஒரு சின்ன செய்தி சொல்லிக்கொண்டு என்னுடைய இதை முடித்துக் கொள்கிறேன். பாடபேதம் என்கின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தினார்கள். இது மருத்துவ சோடிகளில் ரொம்ப ஆபத்து, ஜோசிய சோடிகளில் ரொம்ப ஆபத்து, இலக்கிய சோடிகளில் எவ்வளோ கொடுக்கும். இவ்வளவு ஆபத்து இல்லை. ரொம்ப தீவிரமாக பார்க்க வேண்டியது பாடப்புத்தகம் தான். முதல்ல பாடபேதம்னா என்ன என்று சொன்னால், ஒரே பாட்டு 2-3 பிரிண்டட் புக் எடுத்து பார்க்குறீங்க. ஒரே புத்தகம் பிரிண்டட் புக்கு சோகர் வைத்திய காவியம்னு வச்சுக்கோங்க, இல்லை பிரம்மன் 700 வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நூல் எடுத்தால் பழைய 2000 பிராணியில் ஒரு பதிப்பு போட்டிருக்காங்க, முன்சாமல்யார் ஒரு பதிப்பு போட்டிருக்கார், தமிழ் பல்கலைக்கழகம் ஒரு பதிப்பு போட்டிருக்கு, சரஸ்வதி மஹாலில் ஒரு பதிப்பு போட்டிருக்கு. இப்போ நான் பிரிண்டட் புக்கு, இப்போ சோனியை பற்றி பேசல, பிரிண்டட் புக்கு எடுத்து பார்த்தா அதில் ஒரு பாட்டில் ஒரு வரியோ ஒரு வார்த்தையோ அது வந்து ஒவ்வொரு புத்தகத்தில் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. எல்லாரும் ஒரே புத்தகத்தை தான் செய்தால் சொல்கிறோம், அது வந்து போகருடைய 700ன்னு சொல்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பதிப்பில் ஒவ்வொன்றா இருக்குது. எல்லாரும் சோனியை பார்த்து தான் எழுதியிருக்காங்க. இப்போ தப்பாக போனதை பற்றி நம்ம பேசலை, தவறை பற்றி பேசலை. 4 பேரும் சரியாக தான் செய்திருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்ச சோனியில் எப்படி இருக்கோ அப்படி அவங்க பதிப்பிச்சிருக்காங்க. அதனால் இது பதிப்பாளன் தப்பாக பண்ணிட்டான் தூங்கிட்டாங்கலாம் சொல்ல முடியாது. சரியாக தான் செய்து அவர் கையில் கிடைச்ச சுவடியில் எப்படி இருந்ததோ அந்த சுவடியை அவங்க பதிப்பிச்சிருக்காங்க. அதில் ஒரு வடிவம் 4 வடிவம் வந்தது. உங்களுக்கு இலக்கியத்திலிருந்து ஒன்று சொல்கிறேன். இங்கே ராமாயணத்தில், கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டில் அங்கே ராவணனுடைய இலங்கையில் இங்கே இருக்கார்.
விபீஷணன் வந்து சரணடைவதற்காக வந்து நிற்கிறார். வந்து நிற்கின்ற இடத்துல விபீஷணனை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமான ஒரு கேபினட் மீட்டிங் நடக்குது. சுக்ரீவன், ஆஞ்சநேயர், நரசிம்மன் இவங்கெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ராமருக்கு முன்னால. எல்லாரும் பேசி முடிச்ச உடனே ஆஞ்சநேயர் சொல்லுகிறார், அந்த பகுதி அருத்தியும் அறத்தின் மேற்றே ஒரு பாடம், அருத்தியும் அரசின் மேற்றே ஒரு பாடம். அருத்தியும் அரசின் மேற்றே, அவன் வந்து இப்போ உன்னை சரணடைகிறானே, இவனுடைய விருப்பம் அரசின் மேற்றே. ராவணம் போயிட்டானா அவனுக்கு அடுத்த வேலையை இவன் தான், அதுக்காக உன்னை சரணடைகிறான் என்று ஒரு பொருள். அறத்தின் மேற்றேன்னு சொன்னா அவன் தர்மத்தின் நிலையிலே நிற்கிறான், ராவணன் அதர்மம் செய்கிறான். ஆகவே அந்த அதர்மத்தை நீக்கிவிட்டு நீ தர்மஸ்வரூபியாகினாலே அறத்தின் வடிவமாக இருக்கிற உன்னிடத்திலே வந்து சரணடைகிறான்னு சொல்றான். ஒரே வார்த்தை தான், அறத்தின் மேற்றே அரசின் மேற்றே. இது விபீஷனுடைய கேரக்டரை எவ்வளவு மாற்றிடுது. விபீஷணன் அவனுடைய பண்பு, அவன் சமயங்களில் யார்கிட்ட கூட்டணி வச்சா கவர்மெண்ட்டுக்கு போறான்னு நினைச்சிட்டு ராமன்கிட்ட கூட்டணிக்கு வந்திருக்கானா, இல்ல ஒரு கொள்கையில உருப்படியாக நின்று கொண்டு அவன் கூட்டணிக்காக வந்திருக்கிறானா என்று காட்டி விடுகிறது. ஒரு சொல்லுதான். இப்படி பல பேரம் வருகிறது. இதை விட இன்னொன்னு, ராமன் முதல்ல பாலகாண்டத்துல ஜனகன் கல்யாணத்துக்காக உலா போகிறான். உலா போகின்ற போது அந்த ராமனை பார்த்தவர்கள்ல இங்கே மாதர்கள் வயதில் மிக்கார் கோசலை மனத்தை ஒத்தார் ஒரு பாடம், மாதர்கள் கற்பின் மிக்கார் கோசலை மனதை ஒத்தார் ஒரு பாடம். கோசலை போல இருக்கக்கூடிய கோசலை எவ்வளவு சந்தோஷப்பட்டாலோ அவ்வளவு சந்தோஷம் பார்த்த பெண்களுக்கெல்லாம் வந்துதான். நிறைய பெண்கள் பார்த்தார்கள். நிறைய பெண்கள் பார்த்த போது அவர்கள் எல்லாரும் கோசலை எவ்வளவு தன் மகனுக்கு வந்த ஒரு சிறப்பை பார்த்து தாய் எப்படி மகிழ்வாளோ அதை போல மகிழ்கிறார்கள் என்று சொல்லுகிறார் கம்பன். அதிலே மாதர்கள் வயதின் மிக்கார் கோசலை வயதை உட்கார், கொஞ்சம் பேரளம் பெண்கள், வயதான பெண்கள், ராமனை தன்னுடைய மகனாக நினைக்க முடியுமோ அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் நினைத்தார்கள். கற்பின் மிக்கார், தன்னுடைய கணவனைத்தன மற்றவர்களை அழகில் சிறப்பினாலே நினைக்காத பெண்கள், கற்புடைய பெண்கள் அவனை தன்னுடைய மகனாக நினைத்துக் கொண்டு வேறு வகையாக அவருடைய அழகில ஈடுபடாமல் தன்னுடைய மகனுக்கு வந்த சிறப்பை போல நினைத்துக் கொண்டு பண்ணினார்கள் என்று ஒரு பாடம். அப்ப பார்த்த பெண்களுடைய கேரக்டரை அந்த ஒரு சொல்ல எவ்வளவு மாற்றிது. அப்போ சில கற்பின் மிக்கார் இருந்தார்கள் என்று சொன்னா கற்பில்லாத பெண்கள் இருந்தார்கள் என்று சொன்னான். கம்பன் அமைச்சர் நாட்டுக்கு அது விரோதம். கம்பன்ல எல்லாரும் எல்லாம் நல்லதும் இருந்ததுன்னு சொல்லலாம், கெடுதல் இல்லை. பார்த்த பெண்கள் 50% பேர் கற்பில்லாதவர்கள் சொன்னா ஒரு நாட்டுக்கு அழகா. ஆக அங்கே வயதின் மிக்கார் தான் பாடம். ஆனா எழுதுகிறது யாரோ ஒருத்தர் வயதின் மிக்கார்னு ஒரு பாடம் வந்தது, கற்பின் மிக்கார்னு ஒரு பாடம் வந்தது. இப்படி பாடபயங்கள் ஏன் வருகின்றன? நூல் எழுதுகிறவர்களும் நூல் படிக்கிறவர்களும் அறிஞர்கள், அறிஞர்கள் பயன்படுத்தக்கூடிய சோடிகளிலே ஏன் பிழைகள் பாடபேதங்கள் வருகின்றன?